All glory to God the Father, God the Son, God the Holy Spirit. Amen. எல்லா துதியும் ஞானமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களுடன் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. Amen. Hallelujah. We greet you all in the name of our Lord and Savior Jesus Christ for this evening lockdown family prayer fellowship. We welcome you on behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை யாவரும் வாழ்த்தி வரவேற்கிறோம். விடுதலையின் ஜெப வீட்டிலிருந்து நடத்தப்படுகிற விடுதலை ஊழியங்கள் சார்பில் நடத்தப்படுகிற இந்த பொது முடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். It's a blessed day that God has given us. He has given a life in us for us to live, to worship Him, to adore Him. ஒரு நல்ல நாளை ஆண்டு கொடுத்திருக்கிறார், பலப்படுத்திருக்கிறார், தாங்கி இருக்கிறார். இந்த நாளை கர்த்தருக்கென்று நாம் அர்ப்பணிக்கும்படியாய் தேவன் தெரிந்து கொண்டபடினாலே நாம் அனைவரும் கர்த்தரை தொழுவோம். கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த மாலைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மையப்படுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலே ஆண்டவரே காணும்படியாகவும் தரிசிக்கும்படியாகவும் நம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் ஆண்டவரை இருக்கும்படியாகவும் ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும்படியாகவும் உம்மோடு பேசவும், நீர் எங்களோடு பேசவும், உமது நாமத்தை நாங்கள் துதிக்கும்படியாகவும் மையப்படுத்தும்படியாகவும் எங்களை தெரிந்து கொண்டிருக்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளில ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு கொடுத்த இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை எங்கள் நேர மணித்துறைகளை உம்முடைய பாதபடியிலே நாங்கள் செலவழிக்கும்படியாக வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த பாடல்கள், இந்த துதிகள், இந்த ஆராதனைகள், படிக்கின்ற வேத வாக்கியங்கள், சொல்லுகிற சாட்சிகள் எல்லாம் உமது நாமத்திற்கு மகிமையாய் பிரீதியாய் இருக்கும்படியாய் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உலக பிரகாரமான மக்களோடு நாங்கள் எங்களை ஒப்பிட்டுக் கொள்ளாமல் ஆண்டவரே தெய்வ பிரசன்னத்திலே நாங்கள் இருக்கும்படியாகவும் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாகவும் ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் ஆண்டவரே உம்முடைய ஆவிக்குரிய சம்பத்துக்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது கிருபை செய்யுங்க. வந்திருக்கிற ஒருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. அவருடைய சுகவீனங்களிலிருந்து சுகம் கொடுங்க, பலவீனத்திலிருந்து பலன் கொடுங்க சுவாமி. ஆண்டவரை யாரெல்லாம் வரைதல் விட்டிருக்கிறார்களோ அவளை அழைத்து கொண்டு வாருங்க. குறித்த நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய மக்கள் இந்த ஆராதனைக்கு வந்து தன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எந்தெந்த பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கிறார்களோ அதை எல்லாம் ஆண்டவரே மாற்றி போடுவதாக இருக்கிறீர். இந்நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் உண்மை சேவிக்கிற கூட்டமா இருக்கபடினால் ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களை எல்லாம் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் எங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கின்ற பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. யாவரும் சேர்ந்து எப்பொழுதும் பாடுகிற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். நம்மை சுத்திகரித்துக் கொண்டு கர்த்தருடைய வல்லமைகளையும் பலங்களையும் சுகங்களையும் பெற்றுக்கொள்வோம். Let's sanctify ourselves, cleanse ourselves, and let's receive the powers and talents and cure and deliverance in Jesus' name by singing this first chorus. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஹல்லேலூயா. ஆமென். சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் வரங்களையும் வல்லமையும் பெற்றவர்களாய் நாம் ஆராதிக்க கடந்து செல்வோம். முதல் பாடல் தமிழ் பாடல், சேர்ந்து பாடுவோம் தெரிந்த பாடல். Let's sing and glorify God with the first song as we have cleansed and been sanctified and receive the talents and cure and deliverance from Jesus. Amen.
It's a Tamil song, it's a known song. Let's glorify God together. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம்.
தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம், இது கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது அதிசயம், இது கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. அல்லேலூயா, ஆமென். உங்களில் அநேகர் கேட்கலாம், இந்த ஒரு தபசு கால வெள்ளி ஒரு சோதனை பாட்டை பாடாமல், ஒரு துக்க பாட்டை பாடாமல், ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இதில் அகமகிழ்வோம், ஆர்க்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம் என்று சந்தோஷம் பாடிக்கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த நாள் தெய்வம் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான நாள். அவர் நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மளை மீட்டெடுத்து நம்மை இன்னும் வாழ அருமையான நாள். என்று கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற அருமையான நாள். இந்த நாளிலே நாம் அவரை ஆர்ப்பரித்து அகமகிழ்ந்து பாடி மகிமைப்படுத்த போகிறோம். உலகத்தாரை போல இன்று திருச்சபைகளிலே நாம் உட்கார்ந்து கொண்டு துக்க பாடலை பாடிக்கொண்டு அவர் செய்த பாடலை நாம் நினைவு கூறும்படியாக நாமும் அழுது கொண்டு கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கும்படியாக அவர் விரும்பவில்லை. சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நம்மை பார்த்து அவர் மகிமைப்படுகிறார், நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறார். இன்னும் ஆண்டவர் நம்மளை விரும்புகிற காரியத்தை இருக்கபடியினாலே நாம் அவர் துதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதலால் இந்த நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் நல்ல வாய்களை திறந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் அன்பு சகோதரர்களை கேட்டுக்கொள்கிறேன். Let's rejoice in God and praise His name because He has saved us, He has redeemed us. Through His salvation we are saved, and that is what He wants, to be happy, to worship Him, to glorify Him, to praise Him, to be with Him, not to cry for what He has, because He has a task given by His Father to save us, and He has done it. And we need to glorify God because we've been saved. In the name of Jesus, amen, amen. சங்கீதம் 64 அதிகாரம் 1-10 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் தேவ மகிமைக்கு என்று வாசிக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் எடுத்து சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Psalm 64 verse 1-10. Please read and get the God's blessings for you and your family. தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு மறைவான கன்னிகைகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவர்களை காண்பவன் யார் என்கிறார்கள். அவர்கள் நியாயக்கேடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனையை நிறைவேற்றும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாய் இருக்கிறது. ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார். சடுதியாய் அவர்கள் காயப்படுவார்கள். அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும். அவர்களை காண்கிற யாவரும் ஓடி போவார்கள். எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியையை உணர்ந்து கொள்வார்கள். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். ஆமென், ஆமென். அருமையான வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
நம்முடைய எதிரிகளை பற்றி கர்த்தர் வீழ்த்தக்கூடிய காரியங்களை கொடுத்திருக்கிறார். நம்முடைய எதிரிகளுக்கு என்ன நேரிடும் என்பதை கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளும் செய்தியும் அதே போல் இருக்கிறது. கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு எதிராக நடைபெறுகிற அனைத்து காரியங்களும் தேவன் முன் நின்று அவரே அந்த யுத்தத்தை எதிர்கொண்டு நமக்கு ஜெயத்தையும் கொடுக்கிறார். இந்த நாளிலே இந்த வசனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசித்த குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து கர்த்தர் அவர்களை வழி நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது பாடல் தேவ மகிமைக்கு என்று நாம் பாடுவோம். தெரிந்த பாடல், ஒரு ஆங்கில பாடல். என்னோடு சேர்ந்து பாடும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். He has already come to this world as a light, and through his lamp, his light, we are testifying the word. So we're asking God to give me all my lamp, keep me burning. Give me oil in my lamp, keep me burning. Give me oil in my lamp, I pray. Give me oil in my lamp, keep me burning. Keep me burning till the break of the day. Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to the King of Kings. Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to the King. Let's praise God and sing it by clapping our hands. Give me joy in my heart, keep me praising. Give me joy in my heart, I pray. Give me joy in my heart, keep me praising. Keep me praising till the break of the day. Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to the King of Kings. Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to the King. Mighty God, his name should be praised. Amen. Give me peace in my heart, keep me loving. Give me peace in my heart, I pray. Give me peace in my heart, keep me loving. Keep me loving till the break of the day. Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to the King of Kings. Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to the King. Let's sing praises and let's read the Bible and verse and get God's blessings. Because today God has selected us to be here, to be together as one family. So whether we read the Bible, whether we sing and praise, it's a blessing. Give me love in my heart, keep me serving. Give me love in my heart, I pray. Give me love in my heart, keep me serving. Keep me serving till the break of the day. Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to the King of Kings. Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to the King. Hallelujah, hallelujah, amen. முதல் வேத பாடம் ஏசாயாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எடுத்தவர்கள் தேவ மகிமைக்கென்று வாசித்து அதன் ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் எடுத்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Please read the first Bible reading, Isaiah chapter 1 verse 19. Read and get the God's blessings for you and your family. If you are willing and obedient, you shall eat the good of the land. Praise the Lord. Praise the Lord. Amen. Hallelujah. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசித்த அருமையான
குடும்பத்தாரை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக, வழிநடத்துவாராக. கர்த்தர் அவர்களை பாதுகாத்து இன்னும் பராமரிப்பாராக. ஆமென். Glory be to God. May God bless his words. கர்த்தரை வாசனை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது பாடல் ஒரு தமிழ் பாடல். என்னோடு சேர்ந்து பாடும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தமிழ் பாடல் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் என்னோடு சேர்ந்து பாடும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். Let's sing the third song and glorify God. It's a Tamil song. Let's praise and glorify him. ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டுவும் பாதம் வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டுவும் பாதம் வந்தேன். எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே,
உம்மை நான் நாடி வந்தேன். நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்ற நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்ற நாதா. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவை காத்திருப்பேன், கண்ணீரின் ஜெபம் கேளுமே. கருணையின் பிரவாகம் நீரே, நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவை காத்திருப்பேன், கண்ணீரின் ஜெபம் கேளுமே. கருணையின் பிரவாகம் நீரே, எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். Glory be to God. Hallelujah for the wonderful song that God happened to give, and God was glorified. Amen and amen. The next reading is taken from the book of Exodus, chapter 23, verse 22. Please read and get the God's blessings for you and your family. யாத்ராகமம் 23 அதிகாரம் 22 வசனம் எடுத்தவர்கள் தேவ மகிமைக்கென்று வாசித்து அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் எடுத்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில், நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். But if you carefully obey his voice and do all that I say, then I will be an enemy to your enemies and an advisory to your advisories. Amen. Amen and amen. Glory be to God for the wonderful verse. God is still talking to us from the responsible psalm till this verse. மாறி மாறி வாசிக்கின்ற சங்கீதத்திலிருந்து இந்த வசனம் வரைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் அதிகமாக பேச போகிறார் செய்தி நேரத்திலே. God is going to talk more about this during the sermon time. May God bless the family who happen to read it. May God bless them and lead them and the paths of ministry more and more. கர்த்தாவே இந்த குடும்பத்தை வாசித்த குடும்பத்தை ஆசீர்வதித்து மென்மேலும் ஊழியத்தின் பாதையிலே ஸ்திரமாய் பத்திரமாய் நடத்துவாராக. ஆமென். 4வது பாடல் ஒரு ஆங்கில பாடல், தெரிந்த பாடல் என்னோடு சேர்ந்து பாடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 4th song, it's an English song, a known song. Let's sing and glorify God together. Father, we love you, we worship and adore you, glorify your name
and all the earth. Glorify your name, glorify your name, glorify your name in all the earth. Jesus, we love you, we worship and adore you. Glorify your name in all the earth. Glorify your name, glorify your name, glorify your name in all the earth. Spirit, we love you, we worship and adore you. Glorify your name in all the earth. Glorify your name, glorify your name, glorify your name in all the earth. Glorify your name, glorify your name, glorify your name in all the earth. Hallelujah. Amen. The next reading is taken from 1 Peter chapter 1 verse 14 and 15. Please read and get the God's blessings for you and your family. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் எடுத்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Anyone can read and get the God's blessings. யார் வேண்டுமானாலும் படித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். As obedient children, do not be conformed to the passions of your former ignorance, but as he who called you is holy, you also be holy in all your conduct. Amen. Glory be to God. May God bless the family who happen to read it. May God use them mightily in the forthcoming days as they pray for others and receive the blessings from God. கர்த்தர் இந்த வசனங்களை வாசித்த குடும்பத்தாரை மென்மேலும் ஆசீர்வதித்து அவர் ஜெபிக்கிற ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டு பதில் கொடுத்து ஆசீர்வதித்து மென்மேலும் இந்த குடும்பத்தை உயர்த்தி வழிநடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. சாட்சியின் நேரம். உங்கள் சாட்சிகளை தேவ மகிமைக்கென்று நீங்கள் சொல்லும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Please render your testimonies for the glory of God. Because the reason is, if you happen to share a very tiny, small testimony to glorify God, God sees how grateful you are in thanking Him. And if you're going to be honest and genuine in thanking Him, He's going to bless you in much more heights and peaks in larger things. நீங்கள் சிறிய காரியங்களை நினைத்து அதை நீங்கள் குறித்து நீங்கள் சாட்சி கொடுக்கும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அதிகமான பெரிய காரியங்களை செய்வார். காரணம், அவர் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் சொல்லுகிற இந்த நன்றிகளை அவர் பதிலுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதங்களும் குடும்பத்தில் செய்வார். சாட்சியின் நேரம். Please share testimonies. Testimony time. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அடியேனுக்கு ஆண்டவர் 2 சாட்சிகளை கொடுத்திருக்கிறார். முதல் சாட்சி, கடந்த 3 நாட்களாக சுகவீனமா இருந்தேன். சளியின் தொல்லையினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். But God gave a deliverance today. As I was redeemed, I was saved, and as I prayed, God, I will not go to a doctor, I will not
and do anything the world will do. I will sustain in you, you're going to cure me. And God cured me. And today I happened to go to school, and there happened to be um, an assembly shooting was there. I need to train the children as well as get it recorded as well as shoot. God gave me the stamina. ரொம்ப அழகா நடத்தி கொடுத்தார், பிள்ளைகளை அனுப்பிச்சார். அழகான அந்த பாடலை பாடும்படியாய் கிருபை செய்தார். I informed the parents that it will get over by 6:30, but somewhat it prolonged. 7 o'clock ஆச்சு. 7 மணி வரைக்கும் பிள்ளைகள் இருந்து பாடி கொடுத்தாங்க. அப்புறம் யோசித்தேன், ஆண்டவரே 8 மணிக்கு மீட்டிங் இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல ஆண்டவரே, என்னோடு கூட இருங்க. நான் 7 மணிக்கு கிளம்புறேன், எப்படியாவது நான் வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும். 7:30 மணிக்கு ஆண்டவர் பத்திரமா எடுத்துக்கொண்டு சேர்த்தார். இருந்த அரை மணி நேரத்துல பாடல்களை போட்டு அதுக்கு மியூசிக், அந்த கார்ட்ஸ், பீட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, செய்திக்கு உண்டான இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். முன்னாடி எல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவே பண்ணி கொடுத்தார். இது இல்லாமல் பெரிய ஒரு ஆச்சரியம், ஒரு பெரிய ஒரு அற்புதமான காரியம். இன்று லென்டன் ஃப்ரைடே, தபசு வெள்ளி என்று சொல்லப்படுகிற இந்த நாள், அநேகர் இன்று வரமாட்டார்கள், இன்று மீட்டிங் இருக்குமான்னு ஒரு கேள்வி எழுந்துச்சு. தேவன் நம்மோடு இருக்கிறார், அருமையாக நடத்தி கொடுத்திருக்கிறார். ஒரு அற்புதமான காரியம். காரணம், 7:15 வரைக்கும், 7:15 வரைக்கும் யாருமே வரல. நான் யோசித்தேன், ஆண்டவரே யார் வந்தாலும் வரலனாலும் ஆண்டவரே உமக்கு நான் கொடுக்க வேண்டிய மகிமை கொடுப்பேன். என்னோடு இணைந்து அந்த ஆசை பெற்றுக்கொள்வதற்கு எந்த குடும்பத்திற்கு நீர் ஸ்லாக்கியம் வைத்திருக்கோ, சத்தம் வைத்திருக்கோ அவங்களோட கலந்துக்கிட்டு ஆண்டவரே ஜெபம் பண்ணேன். ஒருத்தரா வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் இந்த நேரத்துல இத்தனை பேர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு நாள் கர்த்தர் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார். காரணம், அநேக வருடங்களுக்கு முன்பதாக இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில நானும் ஆலயத்திற்கு செல்வேன். அங்கு இருந்து கொண்டு பல காரியங்கள் நடக்கும். ஆனால் தேவனுக்கு மகிமையான காரியங்கள் எதுவும் நடைபெறாது. உலக பிரகாரமான மாம்சமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும். கர்த்தர் இந்த நாளிலே அவரை தேடும்படியாக சிறு குடும்பமாக நம்மளை இணைத்திருக்கிறார். God has united as a small family to serve and worship Him. I thank and glorify God for all the wonderful, marvelous things that He has done in my life, especially for His 3 testimonies. Glory be to God. Amen. Any more testimonies on the glory of God? You can share it. Praise His name. சாட்சிகள் நீங்க சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Praise Lord அண்ணா. Praise the Lord மா. இந்த லாஸ்ட் வீக் ஃபுல்லா வீட்ல நிக்கிதாக்கு, ஜோனத்தனுக்கு எல்லாருக்குமே கோல்டு இருந்துச்சு, பயங்கரமா கோல்டு இருந்துச்சு. ஜோனத்தனுக்கு வீசிங் எல்லாம் கூட இருந்துச்சு. ஆக்சுவலா நாங்க ஆக்சுவலா டாக்டர் எல்லாம் போல, we were at home only, but God helped us to overcome those illness. இப்போ எல்லாருக்கும் வந்து கோல்டு இல்ல, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆக்சுவலா லாஸ்ட் இயர் எல்லாம் பார்க்கும்போது எல்லா பக்கம் கொரோனா இருந்துச்சு, அப்ப கூட நமக்கு அந்த ஃபியர் எல்லாம் இல்ல. பட் சின்ன கோல்டு வந்தானே மாம்சீகத்துல கொஞ்சம் பயந்துடும். ஆக்சுவலா என்னடா திடீர்னு கோல்டு வீசிங்லாம் வந்துருச்சு அப்படின்ட்டு. பட் கடவுள் அற்புதமாய் எங்களுக்கு அந்த கோல்ட்ல இருந்து ஒரு கோல்டு, அந்த மாதிரி வீசிங்ல இருந்து ஒரு விடுதலை கொடுத்தார். இது வரைக்கும் நாங்க டாக்டர்ஸ் எல்லாம் போல, மெடிசன்ஸ் எல்லாம் எதுவும் எடுத்துக்கல. பட் God healed all of us from the severe cold and all that. Thank you, Anna. Amen. Glory be to God. This is what the real miracle happens. உண்மையான சாட்சி கர்த்தாவின் சாட்சி ஆசீர்வதிப்பாராக, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. காரணம், 2 நாளைக்கு முன்பதாக நான் என்னுடைய டியூஷன் நடத்தும்படியாக இந்த கோல்டுக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணி என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டிருந்தேன். அவரும் ஒரு மகள வர வேண்டியது. அப்போ அவர் சொன்ன விஷயம், நீங்க ஒர்க் பண்ற ஸ்கூல்ல இருக்கிற அந்த காலேஜ்ல தான் என்னோட வைஃப் ஒர்க் பண்றாங்க. அந்த காலேஜ்ல ஒரு பையனுக்கு கொரோனான்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால என் ஒய்ஃப் வந்து நெகட்டிவா இருக்கிறாங்க, பாசிட்டிவ் இல்லை, ஆனா இருந்தாலும் குவாரண்டைன்ல வச்சிருக்காங்க வீட்டுல. நானும் என்னோட மகள்ல வேற வீட்டுல இருக்கிறோம், எங்க அம்மா வீட்டுல இருக்கிறோம். அதனால இந்த வாரம் வேண்டாம் சார், அடுத்த வாரம் வரேன். ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்தார். எனக்கு கோல்டு வந்தவருக்கு நான் பயந்தேன், ஒரு வேலை இருக்குமா. ஆனா விசுவாசம் என்னன்னா, ஆண்டவரே நீ எனக்கு அதை கொடுக்க மாட்டேன் நம்புறேன், விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி விட்டேன். ஆண்டு அந்த 3 நாள் இந்த கோல்டோட எனக்கு இருக்கும்படி செய்தார். அதே போல எனக்கு முன்பதாக பிரீத்தாருடைய குடும்பத்திலே கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். We've been washed by the blood of Jesus, in the name of Jesus. Amen. Glory be to God. Any more testimonies? சாட்சிகள் தான் நீங்க சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Glorifying God is a wonderful talent. It's an art where we praise His name and glorify with testimonies. சாட்சி நிமித்தமாக அவரை மையப்படுத்துவது பெரிதான ஒரு காரியம், ஒரு பெரிய தாளந்து. சாட்சிகளை தான் நீங்க சொல்லும்படியா கேட்டுக்கொள்கிறேன். ஓகே.
Let's sing a praising song and thanking song and glorify him, and let's get into the word of God. நன்றி பாடலை பாடி தேவ செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். Majesty, worship his majesty. Unto Jesus be all glory, power, and praise. Majesty, kingdom, authority, flow from his throne unto his own, his anthem raise. So exalt, lift up on high the name of Jesus. Magnified, come glorified, Christ Jesus the King. Majesty, worship his majesty. Jesus who died, now glorified, King of all kings. Jesus who died, now glorified, King of all kings. Hallelujah. Let's close our eyes and look unto God for a minute. Our loving Heavenly Father, we thank you for this wonderful day. Thanks for the wonderful blessing that you have given in our life to seek unto you, to spend this moment, to spend this hour in your presence. Lord, the words that you're going to learn, make us to understand and teach us and brief us that we can follow that in our life. In Jesus' name we pray. Amen and amen. Hallelujah. Glory be to God. Hallelujah. Hallelujah. இந்த நாள் ஆண்டுக்கு நம்ம கொடுத்திருக்கிற அருமையான ஒரு வார்த்தை நீங்கள் மாறி மாறி வாசிக்கின்ற சங்கீதத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க. In responsible psalm you would have read how good God happens to talk to us in verses. The continuation of it follows over here. அதனுடைய ஒரு தொடக்கம், அதனுடைய ஒரு அடுத்த வசனங்கள், தொடர்புடைய வசனங்களை பார்க்க போகிறோம். 1 Peter chapter 1 14-15. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் படிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு இடைப்பட போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நடவாமல் கீழ்ப்படிகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். As obedient children, do not be conformed to the passions of your former ignorance, but as he who called you is holy, you also be holy in all your conduct. சில வருடங்களுக்கு முன்பதாக இந்த ஒரு லென்டன் ஃப்ரைடே, இந்த ஒரு வெள்ளி தபசு வெள்ளி காலகட்டத்திலே ஆலயத்திற்கு செல்வோம். அப்பொழுது ஒரு நிகழ்வு நடக்கும். Few years before, my routine was used to go to all the Fridays and attend all the Friday special service in the evenings, the Lenten Friday services. The moment we go inside the church, everyone will be there assembled and the service will start. Within quite some time after the songs and everything gets over, the moment the sermon starts, slowly the people inside the church, especially men, will walk out of the church, come out of the church, stand near the parking lot, talk about the church politics. இந்த ஒரு தபசு வெளியில பார்க்கும் பொழுது அநேக பெரியவர்கள் பார்க்கும் பொழுது இந்த ஆராதனை நேரத்தில், இந்த செய்தி நேரத்திலே ஆலயத்தை விட்டு வெளியே வந்து அங்க வண்டி பார்க் பண்ற இடத்துல நின்று கொண்டு இந்த சர்ச்சினுடைய எல்லா அரசியலும் பேசிக் கொண்டிருப்பார்கள். இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இது சரியில்லை, இவன் இப்படி பண்ணிட்டான், இவன் எப்படி வீழ்த்தலாம், இவன் எப்படி கவுக்கலாம், how to remove him and how to ignore him, how to what to say, humiliate him, எப்படி அவமானப்படுத்தலாம், இதெல்லாம் பண்ணணும், இந்த கேள்வி எல்லாம் கேட்கணும். And ask these questions to the high priest, the pastor, the leaders, lay leaders, இதெல்லாம் கேட்கணும். இதுதான் நடந்துட்டு இருக்கும். ஆலயத்திற்குள்ள உட்கார்ந்து இருக்கிற அந்த பெண்களை பார்க்கும்போது ஒரு சில பேர் தூங்கிடுவாங்க, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சுவாரஸ்யமா
கவனிக்கிறதா நினைச்சிட்டு வேற ஏதோ காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த ஒரு தபசு வெள்ளியினுடைய ஒரு உண்மையான ஆண்டரை தேடுதலான ஒரு காரியம் இருக்கவே இருக்காது. பாடல்கள் பார்க்கும்போது அப்படி பாடி அழுது பாடுவாங்க. All these Lenten songs, if you see, it'll all have this kind of very sober words. ரொம்ப அழுது புலம்பிலாம் பாடுவாங்க. ஆனா எதையுமே ஃபீல் பண்ணி பாட மாட்டாங்க. அந்த சர்வீஸ் முடிஞ்சு வெளியில வந்த பிறகு என்னென்னலாம் பிளான் பண்ணாங்களோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. Whatever that they planned, to humiliate, to ignore, to have a fight, to question others and to gossip about others. அது மட்டும் இல்லாம ஒரு குறைந்த ஒரு நாட்கள்ல ரொம்ப ஒரு பிளான் ஒன்று வச்சிருந்தாங்க. முடிஞ்சிட்டு வரவங்களுக்கு எம்டியா போகக்கூடாது, சூப் கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த சூப் சாப்பிட்றவங்க உப்பு இல்லை, எனக்கு கார்ன் வரல, வெஜ் சூப் கொடுப்பாங்க. எனக்கு கார்ன் வரல, எனக்கு சூப்ல உப்பு இல்லை, பெப்பர் இல்லை, ஹீட்டா ரொம்ப சூடா இல்லை, ஹாட்டா இல்லை, இதெல்லாம் சொல்லுற ஒரு காரியத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தபசு வழியில ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியங்கள் என்னவென்று நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படிகிற பிள்ளைகளா இருந்து. As obedient children, do not be conformed to the passions of your former ignorance. ஒருவேளை நமக்கு இதெல்லாம் தெரியாம இருந்த காலகட்டத்தில் நம்ம இப்படிதான் இருந்திருக்கிறோம். ஆனா இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு இதை நாம் பின்பற்றக்கூடிய பிள்ளைகளா இராதபடிக்கு கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். ஏன்னா இன்னும் நிறைய ஆழத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. In many churches, if you can see, this thing is happening as soon as the service starts, as soon as the sermon starts, people will walk out and people will talk and the same thing goes on. So when we are there in the presence of God, God wants us to be over there, to spend some time with Him, to talk to Him, to pray unto Him, to think about what all that He has done in our life. நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்னெல்லாம் செய்திருக்கிறார், எவ்வளெல்லாம் கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறார், நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார், நம்முடைய பாவங்களை கழுவிருக்கிறார், இதையெல்லாம் பார்க்கும்படியாக கர்த்தர் நமக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் அவரோடு நாம் பேசும்படியாக வைத்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம கண்டும் காணாம இருந்தோம், அவரும் கண்டும் காணாம இருந்தார். When we happen to ignore all this, He was quiet because He knows that we are ignorant. But the moment when we know what is spiritual and how to lead a spiritual life, if we happen to forgo again, it's a sin and God will punish us. இதையெல்லாம் தெரிந்து பரிசுத்தத்தை விட்டுவிட்டு பரிசுத்தமா இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் கர்த்தருடைய ஒரு பெரிய ஒரு சாபத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம். 15ஆம் வசனம் சொல்கிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். But as He who called you is holy, and you also be holy in all your conduct. God talks to us in this ways because all those things we keep praying. God, my enemy is there, my problem is there, Lord, my saturation point is gone. என்னோட பிரச்சனை இருக்கு, என்னோட கவலைகள் இருக்கு, என்னோட கடன் இருக்கு, என்னுடைய சமாதானம் இல்லாம இருக்கு, எல்லாம் ஜெபம் பண்றோம். ஆனா ஆலயத்திற்கு வந்த பிறகு முதல் வேலை பண்றதுனா யாரை பத்தி குறை சொல்லலாம், யாரை பத்தி பேசலாம், என்ன நம்ம பேசலாம், எப்படி ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகி போகலாம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வாட்ஸ்அப்ல போட்டிருந்தேன். என்னன்னா, கர்த்தருடைய வேதத்தை பார்க்க முடியாமல் பிசாசம் எப்படிலாம் மறைத்து போடுகிறான் என்று. Like without looking into the word of God, without reading the Bible, how Satan just diverts us. That is what my status. Today Satan is doing the same thing. Even though we go to church, Satan does not want us to receive the blessings, does not want us to receive the harmony, peace, salvation, and does not want the problem to be cured and the disease to be cured. Because He does not want us to focus on to God, He gives a lot of deviations for us. இந்த பிசாசு நமக்கு வாழ்க்கையில் கொடுத்திருக்க பெரிதான ஒரு விஷயம், தேவனை பார்க்காமல் இந்த உலக பிரகாரமான காரியங்களை ஈடுபடும் பொழுது நமக்கு ஆண்டவர் செய்கின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் போவதற்கு ஒரு காரணமா இருந்திருக்கு. இதை சுட்டி காட்டியே சொல்லுவான், ஆண்டவரை சொல்ல கொடுக்காதீங்க. காரணம், இவங்க ஆலயத்துக்கு வந்து இவங்க உங்க தேடல, இதெல்லாம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்கள். காரணம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறார். But as He who called you is holy, and you also be holy in all your conduct. Whatever that you do, you should represent Christ in you. நீங்கள் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஜனமாக இருக்க முடியாது கர்த்தர் உங்களை விரும்புகிறார். இந்த நாளிலும் நம்முடைய எல்லா பிரச்சனையும் விடுபடியா இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மோடு கேட்டுக்கொண்டிருக்கிற அவருடைய நேரத்தை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று. Today, on all the problems, God wants to listen to us and save us, and all that He expects is to spend some time in His glorious moments. In Isaiah chapter 1 verse 9 it says, நீங்கள்
மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். If you are willing and obedient, you shall eat the good of the land. In the entire continent, in the entire planet, you can see in New Zealand, in UK, in US, in all the countries or continents where you can see there is a huge snowfall. இந்த அமெரிக்க நாடுகளிலும் நியூசிலாந்து போன்ற இந்த நாடுகளில் நீங்க பார்க்க முடியும், யூகே, ஆஸ்திரேலியா பார்க்கும்போது அதிகமாக பனிப்பொழிவு ஏற்படுகிற காலத்தை பார்த்துக்கணும். நேற்று நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இந்த பனிப்பொழிவு நிமித்தமா கரண்ட் இல்லை, பெட்ரோல் டீசல் போட முடியல, அதுவும் இல்லாம சாப்பிட முடியல, ஃப்ரீசர் வேலை செய்யல, ஹீட்டர் வேலை செய்யல, எதுவுமே இல்லை, வாழ்வாதாரமே பிரச்சனையா போச்சு. They all have problems because of huge fog and huge ice glaciers. So இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு கொடுத்த அருமையான காரியம், if you are willing and obedient, you shall eat the good of the land. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆனா மனம் பொருந்தி நம்ம ஆண்டவர் செவி கொடுக்காதபடிக்கு பிசாசானவன் கொடுக்கிற எல்லா கட்டுகளுக்கும் நம்ம அடிமையாகப்பட்டிருக்கிறோம். Just because we are just binded with Satan's all his plans, even we are not able to follow God's will and God's obedience because we are not able to eat properly. Let's pray for those people who are really having a bad time in another part of this planet. இந்த ஒரு பூமியினுடைய கோளினுடைய மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற கண்டத்தில் மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நம்மால் முடிந்த ஒரு காரியம் ஜெபிக்க முடியும். காரணம், நாம் மனம் பொருந்தி செவி கொடுக்கிறோம், தேச நன்மையை புசித்துக் கொண்டிருக்கிறோம், அவர்களால் புசிக்க முடியாமல் போகிறது. We are here, we obey and we do the God's will, we are eating the good food, but they are not able to, because one thing is for sure, God is still protecting us, God is still taking care of us. In Exodus chapter 23 verse 22, it says like this, but if you carefully obey his voice and do all that I say, then I will be an enemy to your enemies and an advisory to your advisories. Amen. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியா சொல்கிறது, நீர் அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். கர்த்தர் சொல்கிற ஒரு அருமையான வார்த்தை. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் சொல்லித்தர தேவையில்லை, அவருக்கு தெரியும். ஆனால் அவர் செய்கிற காரியத்திற்கு பாத்திரமாக நாம் இருக்கக்கூடிய காரியம் அவரை நோக்கி நாம் பார்ப்பது, நேரத்தையும் காலத்தையும் அவருக்கு என்று செலவிடுவது. To be worthy to receive all the blessing, salvation, peace and harmony and joy and happiness and cure and deliverance, all that God expects our time. Because the moment we look unto him, he is going to be taking care of our things. He is going to be enemy to our enemies. He is going to be the advisor to our advisors. நம்முடைய சத்துருக்களுக்கு சத்ருவாயும் விரோதிகளுக்கு விரோதியாயும் கர்த்தர் காரணம் அவருடைய வாக்கை நன்றாய் கேட்டு அவர் சொல்வதை எல்லாம் நாம் செய்யும் பொழுது. Today Lord is talking to you because he knows that here and there Satan is giving a deviation, but he wants to strengthen you with his word so that you can be more strengthened to see him. பிசாசனுடைய வார்த்தைக்கு நாம் இடம் கொடுக்காமல் இன்னும் கர்த்தருடைய சத்துவத்தில் நாம் வாழும்படியாக தேவன் பிரியப்படுகிறதுனாலே, அன்பு வைத்திருக்கிறதுனாலே நம்ம இன்னும் உத்வேகப்படுத்துகிறார், சத்துவத்தினால் நிரப்புகிறார், வார்த்தையினால் போஷிக்கிறார். நாம் கவனமா இருக்கும்படியாக இந்த நாட்களிலே கர்த்தரை நாம் சேவிக்கிற ஒரு காரியம், உலகத்தாரை பொறுத்தவரையிலும் ஒரு வெள்ளிக்கிழமை அன்று ஆலயத்திற்கு சென்று விட்டால் போதும் நினைக்கிற ஒரு காரியத்தை இருந்து விடுபட்டிருக்கிற நாம். Because we serve God in all the days, we provide all the days and times in the God's presence. ஒவ்வொரு நாளும் நம்முடைய நேரத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருக்கு என்று. இந்த நாளும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், ஒரு விசேஷமான கருத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இன்னும் அதிகமாய் நாம் நேரத்தை கர்த்தருக்கு செலவு செய்யும் பொழுது, பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது, பரிசுத்தத்தை தேடும் பொழுது அவர் இன்னும் அதிக வல்ல காரியங்களை வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். When you happen to look onto the holy God and we're going to be in holiness, spiritual holiness, and you're going to look on to him, spend some time with him and moments, he is surely going to bless us with all the best of blessings in our life. In Jesus' name we pray. Amen. கர்த்தருக்கு உண்டாவதாக. இந்த வசனங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். ஆமென். அது மத்தியில் இருக்கிற அருமை சகோதரி பிரீதார்களை முன்பாக அழைக்கிறேன். முன் வந்து இந்த ஆராதனையுடைய இறுதி ஜெபத்தை செய்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request Sister Preetha to come forward and to do the ending prayer, closing prayer for today's service. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அன்பில் இயேசு சுவாமி. இது வந்து அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி.
இந்த பகல் முழுவதும் நாங்கள் மாற்றார்களைப் போல அநேக காரியத்தை செய்து கொண்டிருந்தோம், சிந்தித்துக் கொண்டிருந்தோம் சுவாமி. ஆனால் இப்பொழுதோ நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாதைகளைப் போல ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு வரும்படியாக எங்களை தகுதிப்படுத்தி பலப்படுத்திக்கிறதே உங்களுக்கு நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நேரத்துல உலக பிரகாரமாக அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது நாங்களோ தகப்பனே உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோமே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து நோக்கி பார்த்தாலும் ஒரே குடும்பமா எங்களை உங்களுடைய அன்பால் இடைக்கட்டிருக்கிறதே உங்களுக்கு நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு ஒருமன பாட்டின் ஆவினால் இணைத்திருக்கிறதே உங்களுக்கு நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது கூட கர்த்தாவே நாங்கள் பாடின பாடல்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வாசித்த வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் கேட்ட சத்தியத்துக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா இதோ இந்த லெந்து காலங்களிலே ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி அதிகமாய் பார்க்கும்படியாக உங்களுடைய பாதத்துல நாங்கள் இன்னும் கிட்டி சேரும்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த நாட்களிலே நாங்கள் உலக பிரகாரமாக அடுத்தவர்கள் செய்வதை போல, அந்நியர்கள் செய்வதை போல, மற்ற ஜனங்கள் செய்வதை போல நாங்கள் உபவாசிக்காமல் ஆண்டவரே ஏனோ தானாம் என்று கடமைக்கென்று நாங்கள் உபவாசிக்காதபடி தகப்பனே நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் தகப்பனே இந்த நாட்களை நாங்கள் கடைபிடிக்க கிருபை பாராட்டுங்க. இந்த நாளிலே தகப்பனே நாங்கள் எதை விட வேண்டும் என்று சொல்லி எதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலிருந்து களைப்பு போடும்படி நாங்கள் நீங்க ஆண்டவரை விரும்புகிறீர்களோ அந்த காரியத்தை தகப்பனே எங்கள் வாழ்க்கையில நாங்கள் எடுத்து போடும்படியாக கிருபை பாராட்டுங்க. எங்களுடைய குறவுகள், குற்றங்கள், மனக்கசப்புகள் ஆண்டவரே அப்புறம் எங்களுடைய ஜென்ம சுவாபங்கள் எதுவா இருக்கணும் தகப்பனே அவைகளை நாங்கள் களைந்து போட்டு இந்த நாட்களில நாங்கள் பரிசுத்தை நாடுபடியாக கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் கேட்ட சத்தியத்தை போல தகப்பனே நாங்கள் உமக்கு விசுவாசத்தோடு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்க கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே நாங்கள் உமக்கு கீழ்ப்படிய கிருபை பாராட்டுங்க. எங்களுடைய பழைய வாழ்க்கை எல்லாம் மாறி தகப்பனே நாங்கள் புதிதானவங்களை டிரான்ஸ்பார்ம் பண்ணும்படியாக தகப்பனே உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தை எங்கள் மீது ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே சத்துருக்குடைய போராட்டத்துக்கு எதிர்த்து நிற்கிற பலத்தை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நாங்கள் முடிவு பரியந்தம் தகப்பனே நிலைத்திருக்கும்படியான பலத்தை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நாங்கள் மாம்சத்துல பலவீனமானவர்கள் சுவாமி. ஆண்டவரே சத்ரு எங்களுக்கு எதிர்த்து வரும் பொழுது நாங்கள் அதை எதிர்த்து நிற்கிற பலத்தை நாங்கள் வீழ்ந்து போகாதபடி இருக்கிறதான அந்த ஸ்ட்ரென்த்தை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இன்னும் பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீரே அவ்விதமாய் நாங்கள் இன்னும் பரிசுத்தமாக இன்னும் ஆண்டவரே அதிக விசுவாசத்தோட இன்னும் ஆண்டவரே உடைய பாதத்தில் நாங்கள் கிட்டி சேரும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களில மீண்டுமாக தகப்படி இந்த கொரோனாவானது பரவி கொண்டிருக்கிறது என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம் சுவாமி. உடைய பரிசுத்த ரத்தத்தை எங்களை ஒவ்வொரு குடும்பத்துடைய நிலைக்கால்கள் நாங்கள் பூசுகிறோம் ராஜா. நீங்களே ஒவ்வொருத்தரையும் பாதுகாப்போடு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஆங்காங்கே கர்த்தாவே இந்த நாட்களிலே எலெக்ஷனுடைய கேம்பெயின்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி. ஆனா ஆங்காங்கே மக்கள் கூட்டமாய் கூடுகிறார்கள் தகப்பனே. இதன் மூலியமாக எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கும் எங்களுடைய தமிழ்நாட்டுடைய ஜனங்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் வராதபடிக்கு எங்கள் ஜனங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய குடும்பத்தாரும் தகப்பனே எங்களுடைய பிள்ளைகள் முதல் எங்களுடைய சகோதரர்கள் பெற்றோர்கள் யாரும் தகப்பனே வெளியிலே போகும்பொழுது மறுபொழுதும் பரிசுத்த ரத்தக்குள்ளாக கோட்டைகளாக மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதுவே இந்த கொடுமையான வெயில் காலத்துக்குள்ளாக நாங்கள் சென்று கொண்டிருக்கோம் அப்பா. சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது தகப்பனே. இந்த கொடுமையான வெயிலின் தாக்கத்தால தகப்பனே எங்களுடைய பிள்ளைகளும் பெற்றோர்களும் எங்கள் சகோதரர்கள் யாரும் விளைவிடப்பட்டு போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இம்மட்டும் பாதுகாத்தவரே இனிமேலும் பாதுகாப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய ஒவ்வொருவரையும் பாதுகாப்போடு நடத்துங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. மேரி மனோ சிஸ்டர் குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். ஆஸ்டின் பிரதருடைய குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. லில்லிக்குட்டி ஜார்ஜ் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். வர்ஷா குடும்பத்துக்காய், பேர்லின் குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஆண்டவரே ஆனுடைய குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். இன்னும் தகப்பனே வர தடைப்பட்ட எல்லா குடும்பத்துக்காக இந்த சமூகத்துல வருகிறோம் ராஜா. ஒவ்வொருத்தரையும் பேர் பெற ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்துல எல்லாம் சந்தோஷமும் சமாதானமும் காணப்பட்டிருக்கும் ராஜா. இந்த நாட்களிலே அதிகமா நோக்கி பார்க்கும்படியாக கிருபை பாராட்டுங்க தகப்பனே. வருகிற கொடுமையான காலத்துக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்ள ஜபம் ஒன்றே வழி என்று சொல்லி நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கீங்கப்பா. அதன்படி தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் ஜபத்தை அதிகப்படுத்தும்படியாக கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே சத்ருவினுடைய போராட்டத்துக்கு எதிராக ஜபம் என்ற கூரை தரித்துக் கொள்ளும்படியான ஞானத்தை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்போடு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருத்தரும் குடும்பத்தின் தேவைகளை சந்தித்துக் கொடுக்கக்கூடியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களிலே அநேக பொருட்களுடைய விலைவாசிகள் எல்லாம் ஏறி போயிருக்கின்ற தகப்பனே அப்பா. கொஞ்சத்துல நிறைவேற்கான கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பினான்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஞானத்தை எங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா ஒவ்வொரு மாதத்தின் முடிவுலையும் தகப்பனே நாங்கள் மீதியான துணிக்கைகளை எடுக்கும்படியான ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா சுஷ்லனன்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டிக்காய், ரேஷ்மாக்காய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஸ்மைலியக்கா குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. அவர்கள் செய்த ஊழியர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அவர்களுக்கு எதிராக சத்ருவன் இருக்கிற அல்ல அந்தகார கிரிகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீங்க வாய்க்காமல் போக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் தேவையை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதுவே அவர்களுக்கு எல்லா பலவீனங்களை எடுத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய வார்த்தைகளை நீங்க கனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது வீணாய் போகாதபடி யாரை ரட்சிக்க வேண்டும்
வேண்டுமோ, யாரை சுகப்படுத்த வேண்டுமோ அந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்யும்படியாக சுவாமி உடைய ஊழியக்காரருடைய வார்த்தையை நீர் கனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் யாருக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லா காரியமும் தகப்பனே நேர்த்தியாய் நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஆண்டவரே நீங்க அந்த அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கம்பீரத்தோடு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை அறுவடை பொருளாய் அவர்களுக்கு நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அவரோட பல தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்ட தகப்பனே வீட்டுல இருக்கிற எல்லா ஆண்டவரே அப்பா பொருட்களை நீங்க ஆஸ்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எண்ணெய் மாவும் ஆண்டவரே குறைபடாதபடி பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். வீட்டை சுற்றி மக்கள் மேல் எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அவருடைய இதயத்தின் வாஞ்சைகள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றிக் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆடியோ கேசட் காரியத்துக்காக கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் ஏற்ற வேலையில தகப்பனே நீர் தரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி அந்த காரியத்தை தகப்பனே நேர்த்தியாய் ஆண்டவரே உங்களுடைய டைம்ல in this time you make all things perfect in your time என்று நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோமே. அவ்விதமாய் தகப்பனே உங்களுடைய நேரத்துல தகப்பனே அதை நேர்த்தியாய் நீர் முடித்துக் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். அண்ணா செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதிங்க. அவருடைய ஆண்டவரே ஸ்கூல்ல கூட கர்த்தாவே அண்ணனை நீங்க உயர்த்தி வைத்துக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். உற்சாகத்தின் ஆவியால் குடும்பத்தை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. குடும்பத்துல தெய்வீக சந்தோஷத்தை சமாதானம் கட்டளையின்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா இது இந்த இரவு வேலைக்காக கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. பகல் முழுவதும் எங்களோடு கூட இந்த தேவன் இந்த ராத்திரி வேலையில கூட தகப்பனே நாங்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது எந்த விதமான கர்த்தாவே விச பூச்சிகளோ பலவீனங்களோ சத்துருடைய அந்தகார கிரியைகளோ எதுவும் எங்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்து நாங்கள் நன்றாக தூங்கி நாளைக்கு காலையில எந்திரிக்கும் போது உண்மை துதிக்கும் துதியோடு ஒரு புதிய நாளை காண எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எல்லா காரணம் நம்முடைய கருத்துல கொடுக்கிறோம் சுவாமி. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah. Amen. Glory be to God. கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை ஏறெடுத்த அன்பு சகோதரியினுடைய குடும்பத்தை மென்மேலும் பாதுகாத்து ஆசீர்வதித்து இன்னும் மென்மேலும் கர்த்தர்களை உயர்த்தி வைப்பாராக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளிலே கலந்து கொண்ட குடும்பங்களோடு இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். May the good Lord bless you, guide you, and guard you and protect you. May God be along with you in all your endeavors. May God protect you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்தி உங்களை பராமரித்து பாதுகாத்து உங்களை வழிநடத்துவாராக. Amen. Thank you all for joining us tonight as one family. May God bless you. Tomorrow 8 o'clock we're going to join together to worship him. நாளை இரவு சரி 8 மணிக்கு நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்த்து ஒரே குடும்பமாக நாம் அவரை தரிசிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you, Anna. Thank you, Auntie. Good night, Anna. Good night, Auntie. Thank you, ma. Good night, ma. God bless you. Thank you.